ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சொந்த தொழில் வெற்றியாளர்கள் யார்? இதன் தலைப்பு. சொந்த தொழில் புரிந்து வாழ்வியலில் மேன்மை அடையணுங்கிற எண்ணம் நிறைய ஜாதகர்களுக்கு உண்டு. மற்றவர்களிடம் கைகட்டி சேவகம் புரியும் அமைப்பை நிறைய அன்பர்கள் விரும்ப மாட்டாங்க. குறிப்பாக லக்னாதிபதி வலுத்தவர்கள், இந்த 1, 5, 9ஆம் அதிபதிகள் பவர்ஃபுல்லாக இருக்கிறவங்க, லக்னத்தில் வலுவான கோள்கள் அமைய பெற்றவர்கள் மேக்சிமம் அடுத்தவங்கள்ட்ட கைகட்டி சேவகம் பண்ணணும், உத்தியோகத்தில் இருக்கணும்னு இருக்க மாட்டாங்க. அப்படியே ஒருவேளை அவங்க உத்தியோகத்தில் இருந்தால் கூட பவர்ஃபுல்லான உத்தியோகத்தில் இருக்கணும், நமக்கு கீழே எல்லோரும் இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரி, ஓனருக்கு அடுத்த நிலையில் நான் தான் இருக்கணுங்கிற மாதிரி தான் நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லக்னாதிபதி வலுத்தவர்களுக்கு சொந்த தொழில் புரிந்தால் வெற்றி பெறும் யோகிதை இருக்கிறதான்றதை பார்க்குறதுக்கு சொந்த தொழில் வெற்றியாளர்களுடைய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக உங்கள் தனாதிபதி கெட்டு போயிருக்கக்கூடாது. நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சரி, தனாதிபதி ஜாதகத்தில் கெட்டிருக்கக்கூடாது. இது முதல் விதி, அதாவது 2ஆம் அதிபதி. அடுத்தது குரு கெட்டு போயிருக்கக்கூடாது. குரு பாதகமான அடிப்படையில் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது. குரு எந்த மாதிரியான நிலைகளில் மோசமாக பாதிக்கப்படுவாருங்கிறத சொல்லிடுவேன். முதல்ல அவர் நீச்சம் அடைஞ்சால் பவரை இழந்திருப்பார். அடுத்தது ரொம்ப க்ளோஸாக ராகு கேதுகளோடு ஒரே டிகிரியில் ஒரு 5 டிகிரிக்குள்ளே இணைஞ்சிருக்கிற நிலையிலையும் அவர் செயல்பட முடியாத நிலையில் இருப்பார். அதே மாதிரி சூரியனோடும் ஒரே டிகிரியில் இணைஞ்சிருந்தாலும் ரொம்ப வீக்காக இருப்பார். பட் சூரியனோடு குரு இணைந்திருப்பது சிவராஜ யோகமாக கன்வெர்ட்டும் ஆகும். இருந்தாலும் ஒரு சொந்த தொழில் வெற்றியாளராக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு மெயினாக குரு பகவான் நீச்சமடைந்திருக்கக்கூடாது. ப்ளஸ் சனி ராகு கேதுவோடு ரொம்ப க்ளோஸாக சேர்ந்திருக்கக்கூடாது. இதில் சனி பகவானும் சூரிய பகவானும் கொஞ்சம் விதிவிலக்கு தான். அவர்கள் இருக்கும் இடத்தை பொறுத்து இந்த மேக்கர்ஸ் ஆஃப் டெஸ்டினின்னு சொல்லக்கூடிய லைஃபையே தீர்மானிக்கிற பவரையும் கொடுத்துருவாங்க. ராகு கேதுகளோடு ரொம்ப க்ளோஸாக இணைஞ்சிருக்கும்போது குரு அங்கே கெட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது அர்த்தம். இதுலேயும் ஒரு நுணுக்கம் என்ன அப்படின்னா, அவர்கள் இணைந்திருக்கும் வீடு இயற்கையின் பாவ வீடாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா ரொம்ப மோசம். இப்போ உதாரணமாக இயற்கை பாவிகளின் வீடு எதாவது? மேசம், விருச்சிகம், மகரம், கும்பம், இது இயற்கை பாவிகளோட வீடு. அதே மாதிரி சிம்மம் பகுதி சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ குரு கெட்டிருக்கக்கூடாது. உங்கள் தனாதிபதி மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடாது. ப்ளஸ் குரு பகவான் தனக்காரகன் கெட்டு போயிருக்கக்கூடாது. தனக்காரகன் இந்த 4 நிலைகளை தாண்டி எங்கே இருந்தாலும் அவர் உங்களுக்கு தனத்தை கொடுக்குற தகுதியோடு இருப்பார். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, ஜீவனாதிபதி என்று சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டு அதிபதி ஓரளவுக்கேனும் ஜாதகத்தில் வலுவாக இருக்க வேண்டும். 10ஆம் வீட்டு அதிபதி பகை நீச்சம் அஸ்தமனங்கிற நிலை அடையக்கூடாது. தனாதிபதிங்கிறவர் பகை நீச்சம் அஸ்தமனங்கிற நிலை அடையக்கூடாது. குரு பகவான் என்பவர் பகை நீச்சம் அஸ்தமனம் என்கின்ற நிலை அடையக்கூடாது. 10ஆம் அதிபதி பகை நீச்சம் அஸ்தமனம் என்கின்ற நிலையை அடையக்கூடாது. இந்த 3 விதிகளோடு சேர்ந்து நாம் வெற்றியாளராகவும் இருக்கணும். சொந்த தொழில் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. 20 வருஷமாக தள்ளுவண்டி கடை வச்சுருக்கேன்ப்பான்னு சொல்கிறவங்களாம் எனக்கு தெரியும். 20 வருஷமாகவும் அதே தள்ளுவண்டி கடையோடய இருப்பாங்க. அதற்கு பேர் சொந்த தொழில். அதில் அவர் கோடீஸ்வரன் ஆகிட்டாருனாலாம் கணக்கு எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவர் உழைக்கிறார், அதுக்கு தகுந்த ஏதோ ஒரு ஊதியம் கிடைக்குது, அதை வச்சு வண்டி ஓட்டிகிட்ருக்கார். இன்னொருத்தர்கிட்ட வேலைக்கு போகலைங்கிறது மட்டும்தான். அதை நாம் பிஸ்னஸ் வெற்றியாளர் அப்படின்னு எடுத்துக்க முடியாது. சொந்த தொழிலில் வெற்றியாளராகவும் நீங்கள் திகழணுங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு அடுத்து லாபாதிபதினு சொல்லக்கூடிய 11ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். ஸோ மொத்தம் 4 விதிகள். உங்கள் லக்னாதிபதி வலுவாக இருக்கும்போது தான் உங்களுக்கு சொந்த தொழில் எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். அடுத்தவங்ககிட்ட போய் கையை கட்டி சேவகம் பண்ணி இது என்ன பொழப்புப்பா அப்படிங்கிறது மாதிரியான எண்ணங்கள் வரும். அது ஒரு விதி. தனாதிபதி நல்லா இருக்கணும். தனாதிபதி ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருந்தால் நம்ம பணம் போட்டு முதல் போட்டு தொழில் செஞ்சோம்னா பெருசாக ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது. இப்போ ஒரு உதாரணமாக ஒரு சிம்ம லக்ன ஜாதகம். இப்போ இதில் லக்னாதிபதி சூரியன் லக்னத்திலே இருக்கார், தனாதிபதி புதன் லக்னத்திலே இருக்கார். இப்போ லக்னாதிபதி ஆட்சி, தனாதிபதி திக்பலம். ஸோ இப்போ இவருக்கு இன்னொருத்தட்ட போய் கை கட்டி சேவகம் பண்ணுங்கிற எண்ணம் கண்டிப்பாக வரவே வராது. அடுத்து இவருக்கு 10 கூடைய சுக்கிரன் 3ஆம் இடத்துல ஆட்சி. அப்போ 10ஆம் அதிபதியும் வலுவாக இருக்கார். இப்போ லக்னாதிபதி வலுவாக இருக்கார், தனாதிபதி வலுவாக இருக்கார், 10ஆம் அதிபதியும் வலுவாக இருக்கார். தனுசில் இருந்தபடி குரு பார்க்குறார், குருவும் வலுவாக இருக்கார், ஆட்சி. இப்போ புரியுதுங்களா? இது சொந்த தொழில் செய்வதற்கு தகுதியுடைய ஜாதகம். இதில் இன்னொரு சூட்சமம், தனாதிபதியே லாபாதிபதியாகி லக்னத்திலே திக்பலம் அடைகிறாரு. தனாதிபதி லாபாதிபதி லக்னத்தில் திக்பலம். அப்போ இந்த ஜாதகம் சுயதொழில் வெற்றியாளராக ஆவதற்கு தகுதியுடைய ஜாதகமாகுது. இது மாதிரி தான் நம்ம பார்க்கணும். இப்போ இன்னொரு ஜாதகம் பார்க்கலாம். இப்போ ஒரு கடகலக்ன ஜாதகம்.
இவருக்கு சூரியன் 4ல் நீச்சம், 2 கூடைய தனாதிபதி நீச்சம். அடுத்து லாபாதிபதியான சுக்கிரன் கன்னியில் நீச்சம். அப்போ தனாதிபதி அவுட்டு, லாபாதிபதி அவுட்டு. லக்னாதிபதியான சந்திரன் தேய்பிரை சந்திரனாகி விருச்சிகத்தில் உட்காந்துருக்காரு. இப்போ இதை யோசிச்சு பாருங்கள். லக்னாதிபதி நீச்சம், தனாதிபதி நீச்சம், லாபாதிபதி நீச்சம். இப்போ இந்த ஜாதகம் கடக லக்னமாக இருந்து எப்படி சொந்த தொழில் பண்ண முடியும்? கடக லக்னத்தில் பிறந்தாலே சிறப்பு அப்படிங்கிற விதி இங்கே பொருந்தி போகாது. ஒரு ஜாதகத்தின் பொது விதிகள் என்பது காணொளிகளில் நம்ம சொல்கிறோம். ஆனால் தனிப்பட்ட விதிகள் என்பது தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கும்போது தான் முடிவு செய்ய முடியும். ஏன்னா அதில் இருக்கிற நுணுக்கங்களை நாம் கொண்டுட்டு வரணும். அப்போ சொந்த தொழில் வெற்றியாளராக நீங்கள் திகழணும். அப்போ முதல் பாயிண்ட்டு, உங்கள் லக்னாதிபதி, தனாதிபதி, லாபாதிபதி மற்றும் குரு ஜீவனாதிபதி, இந்த 5 நிலைகளில் 4 நிலைகளாவது நல்லா இருக்கணும். 5க்கு 5 அப்படின்னு நம்பிச்சா அவன் மிகப்பெரிய தொழிலதிபர். அது அபூர்வமாக நிகழக்கூடியது. இப்போ நான் முதல்ல சொன்ன சிம்ம லக்னத்துக்கு மாதிரியானது தான். ஒரு 4 நிலையாவது சிறப்பாக இருந்து தசாபுத்திகளும் உங்களுக்கு ஒத்துழைப்பு தரும்போது, தசாபுத்திகள் ஒத்துழைப்பு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் எனக்கு இந்த எல்லாமே இப்போ இருக்குது, ஆனால் நான் வேலைக்கு தான் போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. காரணம், உங்களுக்கு தசாபுத்தி சரியாக இருக்காது. இப்போ இதே சிம்ம லக்னத்தை எடுத்துக்குவோம். சிம்ம லக்ன ஜாதகம், லக்னத்திலேயே சூரியனும் புதனும், 3ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி, குரு பகவான் தனுசில் ஆட்சி, இது எல்லாமே இருக்குது. இவர் பிறந்தது உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ராசியில், சரிங்களா? உத்திரட்டாதி நட்சத்திரம் சனி மகா திசையில் மீன ராசியில் பிறந்திருக்கார். இப்போ பிறந்தபோது சனி திசை, அது கிட்டத்தட்ட ஒரு 17-18 வருஷம் பேலன்ஸ். அதுக்கு அடுத்தது புதன் திசை, அது ஒரு 17 வருஷம், 34 வயசு ஆயிடுச்சு. நடுவில் கேது திசை, 41 வயசு வரைக்கும் கேது திசை. இந்த கேது முடிகிற வரைக்குமே இவர் சொந்த தொழில் பண்ணுற ஐடியாவே வராது. அதுக்கப்புறம் சுக்கிரன் 10ஆம் அதிபதியாக அவர் 3ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கும்போது தான் ஐடியாவே வரும். இப்போ இந்த காணொலியை பார்க்குற ஒரு 27 வயசுக்காரரு, இதே அமைப்பு எனக்கு இருக்குது சார், ஆனால் நான் வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அப்போ அதுதான் நடந்துகிட்ருக்கும். ஸோ தசாபுத்திகள் ஒத்துழைப்பு மிகவும் முக்கியம். அவர்கள் லக்ன சுபர்களாக இருக்கணும், ஓரளவுக்கு வலுவாக இருக்கணும், அவங்க உங்களுக்கு அதை தூண்டி விடணும். இன்னொன்று வயது, ஒரு பக்குவப்பட்ட வயது வரைக்குமே சுய தொழில் செய்யாதிருப்பது நல்லது. அல்லது நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அந்த தொழில் சார்ந்த படிப்பு, அந்த தொழில் சார்ந்த அனுபவங்கள், அந்த தொழில் செய்யும் இடங்களில் நேரடி சர்வே, வேலை பார்த்து பழகிறது. இப்போ நீங்கள் ஒரு சொந்த ஹோட்டல் வைக்கணும்னா முதல்ல ஹோட்டலில் போய் வேலைக்கு சேருங்க. அப்போ அந்த ஹோட்டல் எப்படி இயங்குகிறதுங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். குறைந்தபட்சம் 3 வருடமாவது முன் அனுபவம் இல்லாமல் ஒரு சொந்த தொழிலில் இறங்காதீங்க. என் ஃப்ரெண்டு சொன்னால் எங்கள் அப்பா கிட்ட காசை வாங்கி போட்டேன், கடைசியில் எல்லாமே போயிடுச்சு, இப்படி சொல்கிறவங்க தான் அதிகம். உங்களுக்கு என்ன தெரியும்? ஒரு தொழிலை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதல்ல நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும். அதை கொடுக்கறது லக்னாதிபதியின் கான்ஃபிடென்ட். சரி, தொழில் செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம்? லாபத்துக்காக தப்ப. லாபாதிபதி நல்லா இருக்கணும். லாபாதிபதி நல்லா இல்லாமல் சொந்த தொழில் செஞ்ச வெற்றியாளராக ஆகவே முடியாது. தனாதிபதியும் லாபாதிபதியும் மிக மிக முக்கியம். இவர்களில் ஒருவர் கெட்டு போயிருந்தாலும் அந்த தொழிலாளர் உங்களுக்கு புண்ணியம் இல்லை. எங்கள் அப்பாவும் போனார் கச்சேரிக்கைங்கிறது மாதிரி வண்டி வாழ்க்கை பூரா போய்கிட்டே இருக்க வேண்டியதானே ஒழிய, சொந்த தொழிலுங்கிறது வாழ்க்கையை கடத்திக்கிட்டு இருக்குமே ஒழிய வெற்றியை கொடுக்காது. புரியுதுங்களா? எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தருக்கு தனாதிபதி நல்லா இருக்காரு, லாபாதிபதி டோட்டல் அவுட்டு. அவர் 30 வருஷமாக மெடிக்கல் ஸ்டோர் வச்சுருக்காரு, ஒரே இடத்துல, ஒரே கடை. அந்த 30 வருஷத்தில் அவர் ஜீவனை நடத்தி, குடும்பத்தை நடத்தி, 2 குழந்தை பிறந்தது, அவங்களுக்கு அப்படியே வண்டி ஓடிட்டு இருக்க ஒழிய மாபெரும் வெற்றியாளர்னு அவர் சொல்லவே முடியாது. ஒரு மெடிக்கல் ஸ்டோர் நாளாகலை, ஒரு மெடிக்கல் ஃபார்மசி பெருசாக திறக்கலை, அந்த இடத்துல அப்படியே இருக்குது. இப்போ இவர் சொந்த தொழில் தான் பண்ணுறாரு. இப்போ சொந்த தொழிலில் வெற்றியாளர்கள் அப்படின்னா 2ஆம் இடம் 11ஆம் இடம் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். லக்னாதிபதிக்கு அதுக்கு ஒத்துழைக்கணும். குரு தனகாரகன் நல்லா இருக்கணும், ஜீவனாதிபதி நல்லா இருக்கணும், ப்ளஸ் அதற்கு தகுந்த தசாபுத்திகள் வரும். இது ரொம்ப 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 முக்கியம். ராஜயோகங்கள் 100 உங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த தசாபுத்திகள் வரலைன்னா அதனால் பிரயோஜனமே இல்லை. அதே மாதிரி தான் அவயோகங்கள் நிறையா இருந்தாலும் அந்த தசாபுத்திகள் வரலைன்னாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ எல்லா சம்பவங்களையும் தீர்மானிப்பது அந்த தசாநாதர்கள் தான் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம். சுயதொழில் வெற்றியாளராக நீங்கள் திகழ்வதற்கு லக்னாதிபதியின் துணை, தன லாபாதிபதிகளின் துணை, தசமகேந்திரம் என்று சொல்லக்கூடிய கர்மநாயகனின் துணை, மேலும் குரு பகவானின் துணை இருந்தால் கட்டாயம் நீங்களும் சுயதொழில் வெற்றியாளர்கள் தான் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.